சொல்கிறீங்கன்னா திருவண்ணாமலையில் குரு நமச்சிவாயர்னு ஒருத்தர் இருந்தார். யாருங்க? குரு நமச்சிவாயர். அப்பப்போ கேள்வி கேட்பேன், நீங்கள் என்ன சொல்லணும்? அதுன்னு எந்திரிச்சு அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள்லாம் நல்ல பசங்க, நான் இன்றைக்கி டீச்சரு, நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டு. அது அந்த கொடுமை வேண்டாம் தான் நாங்கள் வந்தால் இங்கே நீங்களும் பாடம் எடுக்கிறீங்களான்னு. அதனால் குரு நமச்சிவாயர்னு திருவண்ணாமலையிலே இருந்தார். அவருடைய குரு குகை நமச்சிவாயர். குருவனுடைய பேரும் நமச்சிவாயம், சிஷியனுடைய பேரும் நமச்சிவாயர். இந்த குரு நமச்சிவாயரும் குகை நமச்சிவாயரும் இப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. இதே மாதிரி எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. திடீர்னு என்ன பண்ணுறார்? குரு நமச்சிவாயர் சிரிக்கிறார். திடீர்னு சிரிக்கிறார். எப்போவுமே கூட்டமாக இருக்கும்போது சிரிக்கணும், தனியாக இருக்கும்போது அழணும். மாற்றி பண்ணணும்னா என்ன சொல்லுவாங்க? இப்போவும் அப்படித்தான் சொல்கிறாங்க. அதனால் திடீர்னு எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது இவர் சிரிச்சு விட்டார். குரு பார்த்தார், என்ன ஆச்சுன்னு கேட்டார். இல்லை, இவர் இருக்கிறது திருவண்ணாமலையில் ஒரு குகையில், எங்கே திருவண்ணாமலை குகையில் உட்கார்ந்துருக்கிறார். இவர் உட்கார்ந்துட்டு சொல்கிறார், ஏன்டா சிரிச்சன்னு கேட்டோன்னே குரு நமச்சிவாயர் சொன்னார், திருவாரூர் தேர் வந்தது. எப்படி? திருவாரூர் தேர் வந்தது. எல்லாரும் பரதநாட்டியம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு கால் தவறி கீழே விழுந்தது. எல்லாரும் சிரிச்சு விட்டாங்க, நானும் சிரிச்சிட்டேன். இவர் எங்கே இருக்கிறார்? திருவண்ணாமலை. ஒரு சம்பவம் குருவுக்கு புரிஞ்சிருச்சு. சரி அப்படின்னு மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு வாரம் 1 வாரம் கழித்து எல்லாரும் இதே மாதிரி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. குரு போதனை பண்ணிகிட்டு இருக்கிறார். குரு நமச்சிவாய திடீர்னு எடுத்து வேட்டி இப்படி கசக்க ஆரம்பித்தார். வேட்டி எடுத்து கசக்க ஆரம்பித்தார். என்னாச்சு நமச்சிவாயம்? இல்லை, சிதம்பரத்தில் விளக்கேற்றிக்கிட்டு இருந்தாங்க. சிதம்பரம் நடராஜருக்கு முன்னாடி போட்டிருந்த திரையில் தீ பிடிச்சிருச்சு, அதை அணைச்சேன் அப்படின்னார்.